சிக்மா ரிலீஸில் பிரச்சனையா? விஜய்க்கு மீண்டும் சிக்கல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கலின் பொழுது தனது ஆண்டு வருமானம் மற்றும் வரி செலுத்திய விவரங்களையும் அவர் முறையாக சமர்ப்பித்துள்ளார். இதில் மகன், மகள் மற்றும் மனைவிக்கு கடன் கொடுத்து இருப்பதாக வேட்புமனுவில் தாக்கல் குறிப்பிட்டிருந்தார். அதேபோல விஜயின் அசியம் சொத்து மதிப்பு 404 கோடி ரூபாய் என்றும், அசியா சொத்து 115 கோடி ரூபாய் என்றும் தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரத்தில் விஜய் குறிப்பிட்டுள்ளார். அவரது சொத்து, வருமானம் மற்றும் வாகன விவரங்களும் விரிவாக தாக்கல் செய்யப்பட்டன. இதற்கிடையே விஜய் மீது அவரது மனைவி சங்கீதா வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகள் இந்த தேர்தலில் விஜய்க்கு என்ன மாதிரியான பின்னடைவை ஏற்படுத்த போகின்றதோ என்ற பயமும் தாவேகாவினரிடம் இருக்கிறது. இருப்பினும் மனதை தேற்றிக்கொண்டு வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். சங்கீதா வைத்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜயின் பிள்ளைகள் குறித்தும் அவரை தரமாரியாக ஒரு சிலர் விமர்சித்து வருகிறார்கள். விஜய்க்கும் சங்கீதாவிற்கும் ஒரு மகன், மகள் இருக்கிறார்கள். மகன் ஜேசன் சஞ்சய் லைகா தயாரிப்பில் சந்தீப் கிஷனை ஹீரோவாக வைத்து சிக்மா படத்தை இயக்கி வருகிறார். விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆகவிருக்கிறது. மகள் சாஷாவை பொறுத்தவரை தெரி படத்தின் கிளைமேக்ஸில் ஒரு சீனில் மட்டும் தோன்றியிருப்பார். இந்த நிலையில் விஜயின் ஆரம்ப காலத்திலிருந்து சில வருடங்கள் முன்பு வரை அவருக்கு மேனேஜராக இருந்த PT செல்வகுமார் தனியார் சேனலுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. அந்த பேட்டியில் பேசிய அவர், விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் படம் எடுக்க ஆரம்பித்து 4 வருடங்கள் ஆகின்றன. அவரை அழைத்து என்ன பிரச்சனை என கேட்டுவிட்டு உதவி செய்திருக்கலாம். அப்படி செய்தால்தான் என்ன, தனது பிள்ளை தானே வளரட்டும் என S.A. சந்திரசேகர் மட்டும் நினைத்திருந்தால் இந்த நேரம் விஜயால் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியுமா என்றார். லைகா தயாரிப்பில் ஜேசன் சஞ்சய் சிக்மா என்ற படத்தை இயக்கி வருகிறார். கடந்த வருடத்தில் படத்தின் டீசர் வெளியாகி நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றது. அநேகமாக இந்த வருடத்திற்குள் சிக்மா திரைப்படம் வெளியாகிவிடும் என கருதப்படுகிறது.